பார்த்தீர்களா? 100 பேர் பயனாளிகள், அதிலே 20 பேர் SC STக்கு தந்திருக்கிறோம் என்று அதிகாரிகள் கணக்கை முடிக்கிற நிலைதானே இங்கும் இருக்கிறது. ஏன் திருப்பூரிலே, ஏன் ஈரோட்டிலே, முதலிப்பாளையத்திலே, பெருந்துறையிலே 200 ஏக்கர் 400 ஏக்கர் நிலத்திலே கட்டப்பட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த தொழிற்பேட்டை ஏன் இயங்கவில்லை? ஏன் வெறும் பாம்பு பண்ணையாக இது இருக்கிறது? வேதனையோடு நடந்து சுற்றி சுற்றி பார்த்து கண்களில் நீர் வழிய புகைப்படங்களை எடுத்துக்கொண்டே, நண்பர்களே, நீங்கள் தான் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி மன்றத்திற்கு அனுப்பியிருக்கு. முதலாளிகள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கவில்லை. அன்பு தங்கைகளுக்கு கொஞ்சம் சந்தேகம். அண்ணன் காட்டுமன்னார் கோயில் MLA வாய்த்து நாங்கள் எப்படி என்ன உங்களை எழுப்பியிருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அன்பு தங்கைமார்களே, 2006 நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலே இருந்து செயற்பொறியாளர் என்கிற பதவியை நான் தூக்கி எறிந்தேன். கடந்த 15 ஆண்டுகளாக என்னை சாப்பிட வைத்தவர்கள் எனது அன்பு உறவுகள் தான். எனது வாகனத்திற்கு டீசல் போட்டவர்கள் தம்பிமார்கள் தான். எனக்கு சட்டை எடுத்துக் கொடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். எனக்கு பெல்ட் வாங்கி கொடுத்தவர்கள் என்னுடைய தம்பிமார்கள் தான். கம்பீரமாக நான் நடக்கவும், கம்பீரமாக நான் இயங்கவும் என்னை தொடர்ந்து வழிநடத்தியவர்கள் இதோ மேடையிலும் முன்னாலும் அமர்ந்திருக்கிற எனது அருமை உறவுகள் தான். இவர்களால் தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த சபையிலே போயிருக்கிறேன். அண்ணன் பாவரசு பேசினாரே, ஒரு 30 ஆண்டு கால தியாகம், ஒரு தியாகத்தின் அடையாளம், அர்ப்பணிப்பின் அடையாளம். அந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் சிந்தனை செல்வனையும் சேர்த்து உருவாக்கியது. ஆகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் எப்பொழுதும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதைப் போல என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பியவர்கள் உறங்கிவிட்டாலும் கூட நான் ஒருபோதும் எனது மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததில்லை. மதிப்பீட்டு குழுவின் சார்பிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உடனடியாக நான் சட்டமன்றத்திற்கு திரும்பினேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ இது கடைசி நாள், பிப்ரவரி 16ஆம் தேதி நான் கருதுகிறேன். ஒருவேளை 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்து பட்ஜெட் தொடர்பான உரையிலே இறுதி உரையாக நிதியமைச்சர் பேசுகிற நாளுக்கு முந்தைய நாள் மாலை முதல்வரிடத்திலே போய் நான் நின்றேன். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது பக்கத்திலே ஒரு அறை இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட வேண்டும் என்றால் சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த அறையிலே இருப்பார். அவர் அறைக்கு போயிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக சக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு நான் அங்கே போனேன். எங்களை பார்த்ததும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அவர் வரவேற்பார். அவரிடத்திலே அன்போடு நான் பேசினேன், வணக்கம் சொன்னேன். என்ன விஷயம் என்று கேட்டார். 27 ஆண்டுகளுக்கு முன்னால் கையகப்படுத்தப்பட்டு 200 ஏக்கர் என்று 400 ஏக்கர் நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு ஒரு ஷெட் என 400 ஷெட் உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்பேட்டை 27 ஆண்டுகாலமாக முடங்கி கிடக்கிறது. அண்ணா, நீங்கள் தான் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். என்ன நான் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒரு 50 கோடி ரூபாய் இருந்தால் மீண்டும் அந்த தொழிற்பேட்டையை புதுப்பித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று டாட்கோவுடைய மேலாண்மை இயக்குநர் என்னிடத்தில் தகவல் தந்திருக்கிறார். ஆகவே ஒரு 50 கோடி ரூபாயை நீங்கள் உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டேன். சிரித்துக் கொண்டே பார்க்கலாம் என சொல்லி முதல்வர் என்னை வழி அனுப்பி வைத்தார். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்துவிட்டது. தேர்தல் நடக்கும், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மானிய கோரிக்கைகள், ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கை தொடர்பான நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடக்கும். அந்த சமயத்தில் ஒருவேளை முதல்வர் அறிவிப்பார் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மறுநாள் காலையில் மைக்கை பிடித்த நிதியமைச்சர் மைக்கை பிடித்த உடனேயே சொன்னார்,
நேற்று மாண்புமை முதல்வருடைய அறையிலே போய் மாண்புமிகு காட்டுமன்னார் கோயில் உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஈரோட்டிலும் திருப்பூரிலும் இருக்கிற தொழிற்பேட்டையை மீண்டும் புத்தாக்கம் செய்வதற்கு 50 கோடி வேண்டும் என்று கேட்டார். அவரது கோரிக்கையை பரிசீலனை செய்த இந்த சமூக நீதி அரசு உடனடியாக 50 கோடியை விடுவிக்கிறது என்று அறிவித்திருக்கிறார். அருமை உறவுகளே, ஒரே ஒரு விழுக்காடு கூட இதிலே சிந்தனை செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மேடையிலே நான் வருகிற போதே தம்பி தமிழ்மாணிக்கம் சொன்னார், இந்த மாவட்டத்திலேயே அதிகமான வழக்குகளை சுமந்தவன் நான் என்று சொன்னார். என்னுடைய நினைவுகளுக்கு அப்பாலே இருக்கிற ஏராளமான தோழர்கள் அடிபட்டார்கள், உதைபட்டார்கள், சிறைப்பட்டார்கள், வாழ்க்கை இழந்தார்கள், இளமை இழந்தார்கள். உங்களது ஒட்டுமொத்த தியாகம்தான் எழுச்சி தமிழரின் வியூகத்தால் ஒரு அரசியல் அதிகாரமாக மாற்றப்பட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 4 சிறுத்தைகள் இந்த சட்டமன்றத்திற்குள்ளே போய் நிற்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த வெற்றிக்கு பின்னாலே உன் தியாகம் இருக்கிறது. இந்த கட்சிக்காக நான் பாடுபட்டேன், இந்த கட்சிக்காக வேலை செய்தேன், நோட்டீஸில் கூட என்னுடைய பேர் இல்லை, என்னை பேச விட மாட்டேன் என்கிறார்கள், எனக்கு பொறுப்பில்லை என்றெல்லாம் நீ பிதற்றினால் அது வெறும் பிதற்றல். அரசியலை நீ புரிந்து கொள்ளவில்லை. மரியாதைக்குரிய அண்ணன் பாவரசு சொன்னாரே, சட்டமன்றத்துக்கு உள்ளே போன போது ஒரு ஆவணத்தை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். காட்டுமன்னார் கோவிலே கீழவன்னியூர் என்கிற ஒரு கிராமத்திலே மனைப்பட்டா கொடுப்பதற்காக என்னை ஆர்டிஓ அழைத்தார். கீழவன்னியூரில் எங்கே இடம் இருக்கிறது? யாருக்கு மனைப்பட்டா? ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி பழங்குடி மக்களுக்கு மனைப்பட்டா. ஏன் திருமணம் இந்த விழா? மத்திய சர்க்காரில் இருந்து ஒரு பழங்குடி அமைச்சர் வருகிறார். ஆகவே அவர் கணக்கு கேட்க போகிறார். ஆகவே அவருக்கு கணக்கு கொடுப்பதற்காக விரைவாக எல்லா இடங்களிலும் எஸ்டி மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கிறது. ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும், பட்டா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். கீழவன்னியூரில் இடமே இல்லையே, எப்படி நீங்கள் எஸ்டி மக்களுக்கு பட்டா கொடுக்கிறீர்கள்? பட்டா கொடுக்க வேண்டும், அவசியமாக அவர்களுக்கு தரப்பட வேண்டும். ஆனால் இடமே இல்லாத ஊரில் எப்படி தருகிறீர்கள்? இடமெல்லாம் இருக்கு சார். என்ன மேடம் சொல்றீங்க? சார் நிறைய இருக்கு சார், 140 பட்டா அங்க காலியா இருக்கு. காலியா இருக்கு. என்ன பட்டா அது? ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பட்டாவிலே அவர்கள் வீடு கட்டவில்லை. ஆகவே அந்த பட்டா ரத்து செய்யப்பட்டு விட்டது. ரத்து செய்யப்பட்டதால் பட்டா காலியாக இருக்கிறது. காலியாக இருக்கிற இடத்துல இந்த பழங்குடி மக்களுக்கு பட்டா தர முடியும் என்று ஆர்டிஓ இடத்தில் சொன்னபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனடியாக அரசு செயலாளர்களை அழைத்து நான் பேசிய போது தமிழ்நாடு முழுவதும் 2020 அதிமுகவினுடைய கடைசி அந்த பருவத்திலே நேரத்திலே 2.25 லட்சம் மனைப்பட்டாக்கள், அண்ணன் கூட எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரியாமல் அதை சொல்ல முயற்சி செய்தார். 2.25 லட்சம் மனைப்பட்டாக்கள் உங்கள் ஊரிலே இருக்கிற மனைப்பட்டா, உன் பெயரில் இருக்கிற மனைப்பட்டா வீடு கட்டப்படவில்லை என்பதற்காக ரத்து செய்யப்பட்டது. ஒரே குறுக்கீட்டில், ஒற்றை குறுக்கீட்டில், விடுதலை சிறுத்தைகளுடைய தலையீட்டில் 2.25 லட்சம் மனைப்பட்டாக்களும் மீண்டும் உங்கள் பெயரிலேயே இருக்கிறது. உனக்கு பறித்தவன் யார் என்றும் தெரியாது, பறித்ததை தடுத்தவன் யார் என்றும் தெரியாது. இதுதான் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த அதிகாரம் என்று செயல்படுகிறது என்று சொன்னால், கேட்டது கிடைக்கிறது என்று சொன்னால், ஏப்ரல் 12ஆம் தேதி எழுச்சி தமிழன் திருமாவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவை சமத்துவ நாள் என்று அறிவிக்க கூடாதா என்று கேட்கிறார். அதை தொடர்ந்து 12ஆம் தேதி நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவன் திருமாவர்களின் ஆதங்கத்தை நான் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறேன். 12ஆம் தேதி பேசப்படுகிறது. 13ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி, 16ஆம் தேதி ஏப்ரல் 14 வரப்போகிறது. 13ஆம் தேதி காலையிலே சட்டமன்றத்துக்கு வந்தவுடனே முதல்வர் ஒலிபெருக்கியை வாங்கி பேசினார். நாளை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், அரசமைப்பு சாசன தந்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். இனி தமிழ்நாட்டிலே சமத்துவ நாளாக, அரசு விழாவாக, சமத்துவ நாள் உறுதியேற்கிற விழாவாக நடைபெறும் என்று அறிவித்தார். இதுதான் அரசியல் அதிகாரம் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நீண்ட நாட்களாகி.
புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழா சமத்துவ நாளாக இந்த அனுசரிக்கப்படுகிறது. அரசியல் போய் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வைப்பதற்கு எவ்வளவு போராடி இருப்பீர்கள். ஆனால் இன்று வேறு வழியே இல்லை. ஏப்ரல் 14 வரும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தை தேடி கொண்டு வந்து மைய இடத்திலே வைத்து சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தான் இந்த விழாவை நடத்த முடியும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த உத்தரவுக்கு பின்னாலே உன்னுடைய தியாகம் இருக்கிறது, உன்னுடைய ரத்தம் இருக்கிறது. எழுச்சி தமிழன் திருமாவர்கள் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே முழங்கினாரே, அந்த முழக்கத்தை ஏற்று கண் தெரிக்க பாதை குறித்த எந்த கவலையும் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த எந்த அச்சமும் இல்லாமல், வாழ்க்கையை பற்றிய பதட்டம் இல்லாமல் ஓடி வந்தாயே, அண்ணன் திருமாவை பின்பற்றி கைபிடித்தாயே, அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என்று முழங்கினாயே, அடிபட்டாயே, உதைபட்டாயே, பொய் வழக்குகளில் சிறைப்பட்டாயே. அதனுடைய விளைவு இன்று 4 பேர் சட்டமன்றத்திற்குள்ளே நின்று களமாடுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. மாவட்ட செயலாளர் கூட கையிலே ஒரு சிலிப்பை எழுதி தந்திருக்கிறார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை தொடர்ந்து விசிகாவுக்கு எதிராகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த தடை விதிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மெல்ல மெல்ல எழுச்சி தமிழன் திருமா சொல்வதையே திரும்ப சொல்கிறேன். அங்குலம் அங்குலமாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம்.